எக்கோடைய எல்லோ மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து கையிலே ஃபில்டர் பண்ணிங்கன்னா எல்லோ தனியாக வந்துடும். அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கோங்க. ஒயிட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கிட்டத்தட்ட நான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட்டை மட்டும் தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லைனா ஹேண்ட் மிக்சர் இருந்தால் நீங்கள் கையிலே வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பீட் பண்ணியாச்சு. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்லோ இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக சால்ட், அந்த நீச்சு ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா பீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எக்கோட ஒயிட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுலேயே வந்து இந்த சுகரையும் ஆட் பண்ணி அந்த எல்லோவையும் பீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியில் வந்து ஒரு ஓட்டிக்கோங்க. அப்படி ஓட்டும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஈவனாக நல்லா ப்ளஃபியாக வந்து மிக்சப் ஆகிருக்கும். இப்போ மிக்சப் ஆன உடனே நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து நல்லா மிக்சப் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக நீங்கள் கையிலையும் பீட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட் நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைதா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இன்க்ரீடியன்ட் எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் கீழே இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூனும் பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணி நல்லா ஜலிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சிக்கலாங்க. நல்லா வந்து இந்த ட்ரை ஃப்ளோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணலாம் அந்த எக்கோட கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஆயிலுமே வந்து ஆட் பண்ணணும். இதில் நான் சன்ஃப்ளவர் ஆயில், அதாவது ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். திரும்பவும் ட்ரை இன்க்ரீடியன்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு விடுங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும். திரும்பவும் நல்லா பீட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே ப்ராசஸ் ஆயில் கொஞ்சம் ஊற்றி திரும்பவும் பீட் பண்ணுங்கள். இதே ப்ராசஸ் 3 டைமாக பண்ணுங்கள். அண்டு ஃபைனலாக கொஞ்சமாக மில்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெண்ணிலா எசன்ஸ், உங்களுக்கு அந்த எக்கு ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிடலாம் நம்மளுடைய மைக்ரோவேவ் ஓவனை. அதாவது வந்து 10 மினிட்ஸ்க்கு வந்து 200 டிகிரி செல்சியஸ் நான் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இதில் பட்டர் பேப்பர் வச்சு அதில் ஆயிலை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். நல்லா வந்து தடவிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த கேக் பேட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணி விடுங்க. ஸோ இது மூலமாக பபுள்ஸ் நேரம் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை ஓவனில் வச்சிடலாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே 200 டிகிரி செல்சியஸில் நான் வந்து 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன். ஆனால் 15 மினிட்ஸ்லேயே எடுத்துட்டேன். அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக் உங்களுக்கு நல்லா ப்ரௌனாக வந்திருக்கும். லைட்டாக வெடி போட்டிருக்கும். கரெக்டாக ஈவனாக இல்லை அப்படின்னும்போது தான் வெடி போயிடும். ஸோ கொஞ்சம் ப்ளஃபி ஆகும்போது, அதனால் அது இஷ்யூ இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்குது நைஃப்பில். இது அழகாக வந்து ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பீஸ் போட்டு அழகாகவே ரொம்ப சூப்பராகவே சர்வ் பண்ணலாம். அந்தளவுக்கு கேக் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே வரும். இப்போ பட்டர் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ரிமூவ் பண்ணிட்டோம். கேக்கும் வந்து நல்லா உங்களுக்கு ஈவனாக குக் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்பாஞ்சு கேக்கை ட்ரை பண்ணுங்கள்.